ஹரஹர சங்கர ஐயா நாராயணா. 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 என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறது. நான் பேசி வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்ப்புன்னா சொல்கிறதே புரியலை, நான் ஏதோ வேண்டாதக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாதி பேர் இருக்கிறாங்க. பாதி பேர் ஏதோ ஒன்று ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. நேரம் போக்குக்கு கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. இந்த மலை பழனி மலை, பழனி தான் எல்லாருக்குமே தெரியுமே. பழனி மலை தான் நான் சொல்லியா தெரியணும், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். பழனி மலை கோவப்பட்டு வந்து நின்ன இடம் பழனி மலை. இது என்ன புதுசாக கதையா? பழைய கதை தானே. உண்மையா இல்லையா? 18 சித்தர்கள். ஆனால் போகர் புலிப்பாணி பழனி மலை, போகர் புலிப்பாணி பழனி மலை. அப்போ போகர் பிரதிஷ்டை செய்த நவபாசான சிலை பழனி தண்டாயுதபாணி. போகர் நவபாசான சிலை செஞ்சார். இந்த வரலாறை படிச்சிருக்கிறோம். போகர் அப்படி அந்த நவபாசனம் இந்த மலையை சுற்றி உருவாக்கினார், இந்த பழனியில் பிரதிஷ்டை பண்ணார். போகரோட சிஷியர் புலிப்பாணி சித்தர். இது எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டால் இடைக்காடர் சித்தர் திருவண்ணாமலை. ஆதி திருவரங்கம் சாட்டை முனி. திருப்பதி கொங்கணர் சித்தர் சமாதி திருப்பதி. திருமூலவர் சிதம்பரம். பதஞ்சலி ராமேஸ்வரம். அப்போ இப்படி எல்லாமே நம்ம சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் அந்த சித்தர்கள் பேரில் வழிபாடு அங்கே இல்லை. ஆனால் நம்ம பேசுகிறது என்ன? ராமேஸ்வரம் பதஞ்சலி சமாதி இங்கே, ராமநாத சாமி சமாதி அங்கே. அப்போ சிதம்பரம் திருமூலவர் சமாதி இங்கே, சிதம்பரம் சிவன் இங்கே. இடைக்காடர் அண்ணாமலையார் லிங்கம் இடைக்காடர் அல்ல. இடைக்காடர் என்பது சமாதி இங்கே, அண்ணாமலையார் இங்கே. போகர் நவபாசான சிலை செஞ்சு வச்சது இங்கே, போகர் சமாதி இங்கே. புலிப்பாணி சித்தர் இதுதான் சமாதி இங்கே. கரூரார் சித்தர் தஞ்சாவூர் பெரிய கோயில். அப்போ கரூரார் என்ன, போகர் என்ன? பாம்பாட்டி சித்தர்னா என்ன பொருள், அகத்தியர்னா என்ன பொருள்? ஒரு மனிதன தேகத்தில் 18 சித்தர்கள் அடங்கிட்டாங்க. 18 சித்தர் என்பது 18 அறிவு ஒரு மனிதனுக்கு. நீ எந்த சித்தரை சொன்னாலும் அது சைவத்துக்கு உட்பட்டதா வைணவத்துக்கு உட்பட்டதா? அப்போ இங்கே சித்தர் வழிபாடு கம்ப்ளீட்டு. சிவன் பக்தர்கள் சிவன் அடியார்கள் தான் அதிகம். நாங்கள்லாம் சித்தர்கள் மார்க்கம். அது வைணவமா இல்லை சைவமா? அப்போ சைவம் என்ன வைணவம் என்ன? அப்போ சைவம் வெற்றி. சரி, சைவம் யாரோடையது, வைணவம் யாரோடையது? சிதம்பரம் சைவம், வைணவம் ஸ்ரீரங்கம். எப்படி? வைணவம் ஸ்ரீரங்கம், சைவம் சிதம்பரம். ஆனால் ரெண்டும் ஒன்று. அப்போ சைவம் என்ன பொருள், வைணவம் என்ன பொருள்னா, வைணவம் தாய் தந்தை, சைவம் மகன். தாய் தந்தை வைணவம், சைவம் மகன். நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். பிரம்மா என்பது சைவம், மகாவிஷ்ணு என்பது வைணவம். பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரங்கநாதனே அப்பன் அம்மை. ஆனால் அதிலிருந்து தோன்றி வர்ற பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய பிரம்மா. சரீரம் என்பது பிரம்மம், அது மண்ணில் மறைஞ்சா அடையாளம் சிவலிங்கம். உயிர் என்பது இரு ஒளி. இந்த ஒளி நின்று போச்சுன்னா இறந்துட்டான், செத்துட்டான். இவனுக்கு அடுத்தால பிறவியே கிடையாது, மனித பிறவி கிடையாது. வேற பிறவி எடுத்துடாத. வேற பிறவி எடுக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆன்மீக அச்சம் இந்த உலகத்தில். ஆன்மீகங்கிற பேரில் ஒரு அச்சப்படுறது எதுக்கு? வேற பிறவி எடுக்க வச்சிடாத எம்பெருமானேன்னு வேண்டுறதுக்கு தான் ஒரு அச்சம் ஆன்மீகம்.
எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ஒரு ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பயபக்தி, ஒரு மசூதிக்கு போகும்போது பயபக்தி, ஒரு சர்ச்சுக்கு போகும்போது பயபக்தி. பின்ன புத்தர், மகாவீரர் எல்லாமே உடலை சார்ந்தது, எல்லாமே உடலை சார்ந்தது. கர்ணன் வேற, அர்ஜுனன் வேற, கிருஷ்ணன் வேறெல்லாம் கிடையாது. பஞ்ச பாண்டவர்களே ஒரு மனிதன் தேகம்தான். இதில் கிருஷ்ணன் யாரு? இரு கரம். தேரை ஓட்டணும்னா இரு கரம் வேணும். அப்போ கர்ணன் எங்கே இருக்கிறான்? கண்ணில் இருக்கிறான் கர்ணன். சூரிய நாராயணனுக்கு தோன்றிய கர்ணன். அப்போ அர்ஜுனன், தலை என்பது அர்ஜுனன். அதுதான் தலைக்கு வந்தது கிரீடத்தோட போச்சு அர்ஜுனனுக்கு, இப்படிங்கிற ஒரு கதை. அப்போ தலை என்பது அர்ஜுனன், கண் என்பது கர்ணன், கிருஷ்ணன் என்பது தேரோட்டி. இந்த இரு கரம், இரு பாதம், இந்த இரு கண்ணு தான் உன் ரதத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. உன் ரதம் என்பது உன் சரீரம். அப்போ தேரோட்டியோட மகன் கர்ணன். அப்போ தேர் யாருக்கு ஓட்டுனாரு? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஓட்டுனாரு. கர்ணனுக்கு யார் ஓட்டுனாரு? தேர். அப்போ தேர் என்பது சரீரம், இரு கரம் பரமாத்மா. இரு கரம் தந்து உன் சரீரத்தை ஓட வைக்கிறாரு. அது ஓடுறது அழியதுக்கல்ல, அது சிவலிங்க அடையாளம். அதான் சீதாதேவி பிடிச்ச சிவலிங்கம். சரவணனே ராவணன், ராவணனே சரவணன். 5 தலை, 6 தலை, 10 தலை, இப்படி அனைத்து கதையுமே ஒருவனுக்கு தான் சொந்தம், ஒருவனுக்கு தான் சொந்தம். சிவன் அறி, நீ சிவனை அறியலை, சிவனை நீ அறியலை. முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. உண்ணாமலை தாய் நினைக்கணும். உன்னை மண்ணில் புதைக்கவா எரிக்கவான்னு. எரிச்சா நீ காக்கா பிறவி, புதைச்சா நீ அடுத்தால மனித பிறவி. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு அரோகரா அண்ணாமலையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் ஆண்டவனுக்கு பிடிக்குமே தவிர நீ காக்கா வாயி கா கான்னு கத்துறது ஆண்டவனுக்கு பிடிக்காது. எல்லா பிறவியும் நீ மனிதனாக பிறந்து அந்த கார்த்திகை தீபம், அந்த மகர ஜோதி நீ தரிசனம் பார்க்கணும். இப்படிங்கிறது தான் பரம்பொருளுக்கு பிடிக்குமே தவிர நீ காக்காவாகவும் பன்றியாகவும் உன்னை உருவாக்குறதுக்கு இந்த ஆன்மீக வேதத்தை உருவாக்கலை. பிரம்மாவோட 5 தலையில் ஒரு தலை சிவன் திருவோடு. திருவோடு என்பது உன் தலை, இரு கரம். இதை அழியாமல் பாதுகாத்துக்கிறது தான் முக்தி. முக்தியே சக்தி. ஆதி, ஆதி என்ன பொருள்? மூலப்பொருள், முதல் பொருள். அத்தி யானை, அதான் சக்தி யானை. விநாயகி விநாயகன். அதுக்கு அப்புறம்தான் நீ சொல்கிற சக்தி சிவன் அனைத்து கலாச்சாரமும். சி என்பது விநாயகி, வா என்பது சரஸ்வதி. அப்போது சிவா, இது நீ இப்போ கண்டுக்கிட்ட ஒரு சிவலிங்க அடையாளம். சிவா சிவலிங்க அடையாளம். இதே பண்டைய காலத்தில் சிவா அந்த எழுத்துக்கு லிங்கம் அல்ல அடையாளம். சரஸ்வதி வீணையோடு இருப்பாள், விநாயகர் இருப்பார். அதில் விநாயகர் விநாயகர் தான் நீ கும்பிட்டுருக்கிற. விநாயகி அதான் கிரியா சக்தி, இச்சா சக்தி, தெய்வ யானை. இது அறிஞ்சா முக்தி ஞானம் சித்தி புத்தி அனைத்தும் தெய்வம். ஒரு மனித சரீரம். ஆனால் அந்த தெய்வத்தோட சரீரத்தை அழிப்பது முக்தி அல்ல, சித்தி அல்ல, புத்தி அல்ல. உன் புத்தி அழியும் போதும், கண் அழிஞ்சு போதும், சிறி அழியும் போதும், எல்லாமே அழிஞ்சு போதும். நீ அழிஞ்சிட்ட. உன் கறி மேகம் இந்த அண்டத்தில் கலந்து என்ன பிரயோஜனம்? மேகம் கருத்துட்டு மழை பெய்யும். மழை பெஞ்சு அழிக்கிறதா புண்ணியம்? தேவைக்கு மழை, அது தேவைக்கு ஆசை. ஆனால் எல்லாம் ஆசைப்படு, உன் சரீரத்தை நீ மறந்துடாது. 4 பேர் சம்பாதியம் புதைப்பதற்கு. என் ஆதி மதம் இந்து மதம், என் ஆதி கலாச்சாரம் சிவனோட கலாச்சாரம். சரி, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட கதை. சரி, அப்புறம் இஸ்லாம் மதம் 1500 ஆண்டு இருந்துட்டு போகுது. அப்போ ஆதியில் உள்ளவன் என்ன செய்கிறான்? எரிக்கிறான். அஸ்தியை கொண்டு ராமேஸ்வரில் கரைக்கிறான், கங்காவில் கரைக்கிறான். 2000 ஆண்டுக்கு வந்தவன் புதைக்கிறான், சிலுவைங்கிற அடையாளத்தை வைக்கிறான். 1500 ஆண்டுக்கு வந்தவன் வச்சு ஒரு சந்திரனோட பிறையும் ஒரு நட்சத்திரம் அடையாளம். மறுபடியும் தோன்றி வருவான், அவன் அனுபவிப்பான். இவன் மறுபடியும் தோன்றி வருவான், அனுபவிப்பான். அப்போ 2000 1500 இவங்கெல்லாம் காக்கப்படுறாங்க சரீரத்தை. நீ ஆதி அந்தம் பிண்டம் எல்லாமே சொல்லிட்டு நீ அழிஞ்சு போற. காரணம் என்ன? சிவன் எரிச்சாரு, சாம்பல் எடுத்து பூசினாரு, நீ பார்த்த. சக்தியே முக்தி, முக்தியே சக்தி. இதை அறிஞ்சவன் தான் சித்தி புத்தி
சித்தர் ஒரு ஆள் தான். நீ 18 வரலாம் தேடி போக வேண்டாம், புரியுதா? தண்டாயுத பாணி 18 சித்தருக்கு குரு, 18 சித்தருக்கு குரு தண்டாயுத பாணி. இதுதான் புலிப்பாணிங்கிற. அப்போ போகர்னா யார்? பெரிய ஆவுடையார்னா யார்? கருவூர்நாதர்னா என்ன? பிரகதீஸ்வரர்னா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. புரிஞ்சுக்கூட அறிவு உங்களுக்கு 6 அறிவு. நான் சொல்வது 18 அறிவு. மாதாவோட ரத்தத்துக்கு 6 அறிவு. பிதாவோட சதை 2 கரம் 2 பாதம் பிதாவோடையது 6 அறிவு. 12 அறிவு மாதா பிதா. சுய அறிவு 6 தலைக்கு மேப்போட்டு. இதை பாதுகாத்துக்கிடணும். இதான் மனிதனுக்கு படைக்கப்பட்டது. சுய அறிவு 6 3 18 அறிவு 18 அத்தியாயம் பகவத்கீதை. இந்த சரீரத்தை வச்சு நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அந்த பகவத்கீதைக்கு உட்பட்டு நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும். அனுபவிக்காமல் தப்பிக்க முடியாது. இது நம்ம பாரதத்தில் உள்ள கதை. ஆனால் பாரதத்தில் எல்லா சகோதர சகோதரிகளும் அழியாமல் இருப்பதே ஆன்மீகம். அழிகிறது பேர் ஆன்மீகம் அல்ல. இப்போ ஆன்மீக நரகம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாகரிக ஆன்மீக நரகம். இதுதான் சொல்ல முடியும். ஆதியும் நானே அந்தமும் நானே. ஆதினா என்ன பொருள், அந்தம்னா என்ன பொருள்? ஆதிக்கு அந்தமே கிடையாது. ஆதி என்பது ஜோதி. ஒன்றும் ஜோதியாக படைச்சிட்டாரு. மறைஞ்சால் மறுபடியும் ஜோதி, மறுபடியும் மறைஞ்சால் மறுபடியும் ஜோதி. உனக்கு அழிவே கிடையாது. இதை அறிஞ்சாத்தான் உனக்கு சக்தி, மறைஞ்சாத்தான் சிவம். ஓம் ஹரி ஓம். அம்மை அப்பன் துணை.